என்னோடய ஃபீல்டு நான் ஒரு 5 இயர்ஸாக இந்த மேக்கப் ஃபீல்டில் இருக்கும்போது நிறைய இன்சிடென்ட் நடக்கும். எனக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ரெண்டுமே இருக்கும். ரெண்டுத்தையுமே நான் வந்து ஹேண்டில் பண்ணி வந்துட்டுருக்கேன். சில நெகட்டிவ்ஸ் மட்டும் மைண்டில் அப்படியே இருக்கும். அது ஏன்னா நமக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு அவங்ககிட்ட இன்சல்ட் ஆகியிருக்கோம், அவங்க நம்மளை எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மனசை விட்டு போகுமா அப்படின்னா எனக்கு போகாது. ட்ரை டு அவாய்ட், அதை மறக்கணும், நம்ம வந்து ஞாபகம் பண்ணக்கூடாது அப்படின்றது நிறைய இருக்கும். இருந்தாலும் வந்து ஒரு சில இன்சிடெண்ட் வந்து நமக்கு அந்த ஊர் சைடு போகும்போதோ இல்லை அந்த டேட் வரும்போதோ இல்லை அந்த பேர் கேட்கும் போது நமக்கு வந்து ஞாபகம் வரும். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். என்னோடய பிரைட் அவங்க ரொம்ப 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 நல்ல பொண்ணு. நான் அந்த பிரைட் மேலே நான் எந்த ஒரு தப்புமே நான் சொல்ல மாட்டேன். ஒரு 3 months முன்னாடியே அவங்க வந்து என்னை புக் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து வந்து எனக்கு ஒரு 350 kilometers டிஸ்டன்ஸில் இருந்தது. அவங்க இருந்தாலும் பரவாயில்ல அக்கா, நீங்கள் வந்து எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டாக புக் பண்ணுறவங்கள தான் நான் வந்து எடுத்துப்பேன். யார் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்களோ அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் எனக்கு அது வந்து ப்ராப்ளமே கிடையாது. எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நான் வந்து ஹாப்பியாக ரொம்ப நல்லா வந்து அந்த மேக்கப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எங்கே இருந்தாலும் சரி என்னோடய பிரைட் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றதுனால அவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும் போதும் நான் வந்து அந்த புக்கிங் எடுத்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் ஓகே சொன்னேன். அவங்க அவ்வளோதான் புக் பண்ணதோடு சரி, எந்த பேக்கேஜ் என்ன எதுவுமே அவங்க டிஸ்கஸ் பண்ணல. அக்கா எது எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குமோ நீங்கள் அதை பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இல்லை, நீங்கள் உங்கள் ஸ்கின் எப்படி இருக்கோ என்ன இருக்கோ, அவங்களுடைய ஸ்கின் டைப் என்ன, அவங்களுடைய ஸ்கின் டோன் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுட்டு உங்களுடைய ஸ்கின்னுக்கு உங்களுடைய டோனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மேக்கப் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து ரெஃபர் பண்ணேன். ஓகேக்கா இது பெஸ்ட்டாக இருக்கும், நீங்களே வந்து பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிவிட்டு அவங்க அதுக்கப்புறம் எதுவுமே என்கிட்ட பேசாத போது சரி நானும் கொஞ்ச நாள் அப்படியே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 20 daysக்கு முன்னாடி அவங்க ஃபோன் பண்ணி எனக்கு நான் கேட்டேன், உங்களுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் பிக் எதுனா இருந்தால் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன மாதிரி லுக் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஹேர் மட்டும் பிக் அனுப்பினாங்க. அப்புறம் மேக்கப் பார்த்து உங்கள் சாய்ஸ் நீங்கள் பண்ணுங்கக்கா, என்னை பார்த்து பண்ணுங்கள், எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லை, என்னுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாகிடுச்சு. அவங்க பிக் அனுப்புனாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுடைய சாய்ஸ் அப்படின்னும் போது இன்னும் பெட்டராக பண்ணி தரணும் அப்படின்ற பொறுப்பு எனக்கு அதிகமாகிடுச்சு. இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து ஓகே சொன்னேன். அதுலேருந்து அவங்க வீடு வந்து பக்கம்னு சொன்னாங்க. ரொம்ப பக்கம் தான், நீங்கள் மண்டபத்துக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கன்னாங்க. நான் எப்பயுமே என்னுடைய ப்ரைடுக்கு என்ன பண்ணுவேன்னா 7 o'clock ரிசப்ஷன் அப்படின்னா 6 o'clock நான் வந்து முடிச்சு கொடுத்துருவேன். 6 o'clock அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா அவங்க ஒரு 1 hour வந்து பிஃபோராக ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ரிசப்ஷன் முடிச்சுட்டு அவங்க எடுக்கும் போது டயர்ட் ஆகிடுவாங்க, ரொம்ப டல்லாகிடுவாங்க, எனர்ஜி இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க அந்த 1 hourல அழகாக வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ரொம்ப எனர்ஜியாக இருப்பாங்க. அவங்க ஃபோட்டோஸ் இன்னும் அழகாக தெரியும். ஸ்டேஜில் ஒரு 2-3 மணி நேரம் நின்றுட்டு போகிறதுக்கும் பிஃபோராக ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்றது நான் வந்து எப்போவுமே சரி இந்த ஒரு 5 yearsஆக நான் இந்த பிளான் வந்து நான் வச்சுருக்கேன். நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி நீங்கள் பிஃபோராகவே நீங்கள் முடிச்சு மேக்கப் பண்ணி கொடுத்துட்றேன், நான் எப்படியோ வந்து அங்கே தான் இருக்க போகிறேன். ஏன்னா எனக்கு மார்னிங் அவங்களுக்கு முகூர்த்தம் இருக்குன்னா நான் போயிட்டுலாம் வர முடியாது, அவ்வளோ தூரம் நம்ம போக முடியாது, அதனால் அங்கேயே நான் வந்து ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்கள ஓகேக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 o'clock முடிஞ்சிடும், நீங்கள் 1.5 hours நீங்கள் முன்னாடியே ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க, அவ்வளோ டைம் இருக்குது, அதனால ஒரு 2 o'clock அங்கே வந்து ரீச் ஆகிடுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து 1:45 வந்து ஹாலுக்கு போயிட்டேன். பஞ்சுவலாக நான் அப்படி ஒரு பஞ்சுவல் இது வரைக்குமே வந்து என்னுடைய ப்ரைட்ஸில் நான் ஒரு 15 minutes மேக்ஸிமம் 15 minutes, அதுக்கு கம்மி நான் போகவே மாட்டேன். டைம் என்ன டைம், கரெக்ட் டைம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இன்றைக்கு வரைக்குமே நான் வந்து அந்த வந்து பஞ்சுவலாக இருப்பேன். ரொம்ப டைமிங் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நம்ம பண்ணுற வேலைக்கு ரொம்ப டைம் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால. போயிட்டு ஃபோன் பண்ணுறேன், கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு 1/2 hour லேட் ஆகும், நீங்கள் அங்கேயே இருங்க, என்னுடைய கசின் இருப்பாங்க, ரூம் கொடுப்பாங்க, நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஒரு 1/2 hour தானே, அதுக்கு எதுக்கு நான் ரூம் போகலாம், நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னேன். அவங்க அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு இல்லைக்கா கொஞ்சம் லேட் ஆகும் போல் இருக்குது, எனக்கு இங்கே என்னென்னவோ
சடங்கெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ரூம் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன்னாங்க. 2:30 ஆகிடுச்சு, 3 ஆகிடுச்சு, 3:30, 4 ஆகிடுச்சு. நான் ஃபோன் பண்ணுறேன், நீங்கள் இன்னும் ஏன் வரல, டைம் ஆகிடுச்சு, டைம் ஆகிட்டே இருந்தால் நீங்கள் எப்போ ரெடி ஆகுறது அப்படின்னா, அக்கா இல்லைக்கா நான் வந்துடுறேன்னு சொன்னாங்க. நான் 1:45க்கு போனேன். அவங்க வந்ததே வந்து 6:30க்கு தான் வந்தாங்க. 6:30க்கு உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு 1 hour கூட எனக்கு டைம் கொடுக்கல. அவங்க கொடுத்ததே ஒரு 1/2 hour தான். அதுக்குள்ளே கெஸ்ட்டு எல்லாமே வந்து ஹால் ஃபுல்லாகவே வந்து நிரம்பியாச்சு, ஆள் வந்தாச்சு. இவங்க வந்துட்டு உடனே அவங்க வீட்டில் இருந்துட்டு வந்து சீக்கிரம் அப்படின்னாங்க. நான் வந்த டைம் என்ன, இவங்க கொடுத்த டைம் என்ன, எனக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஓகே, இருந்தாலும் நம்ம பெஸ்ட்டு பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ட்ரா பண்ணி இந்த இடம் நோஸ் ஒரிஜினல் கலர், இங்கெல்லாம் வந்து பயங்கர பிக்மெண்ட். எனக்கு லைட்டாக இருக்குது, அவங்களுக்கு பயங்கரமாக இருந்தது. இங்கெல்லாம் வந்து அப்படியே அட்டையாக இருக்கும் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருந்தது. அதுவும் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின், பயங்கர ட்ரை ஸ்கின். அது என்ன ஆகும்னா, சில பேருக்கு வந்து அந்த நலங்கெல்லாம் வைப்பாங்க, இல்லை டென்ஷனாக இருக்கும், அந்த மாதிரி ஸ்கின் டைப் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்தது. ஆனால் பயங்கரமாக ரொம்ப ட்ரையாக இருந்தது. அவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு அவங்க ஸ்கின். எனக்கு வந்து சரி, இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், நீங்கள் பிஃபோராக வந்துடுங்க, உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்து பொறுமையாக மேக்கப் பண்ணோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும். இதுக்கு நீங்கள் ட்ரையல் பார்த்துருந்தாலும் சரி, அந்த ஆன் ஸ்பாட்டில் நம்ம பண்ணும் போது அவங்க ஸ்கின் எப்படி இருக்குன்றது எனக்கு ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் என்னால் மேக்கப் பண்ண முடியும். அதுக்கு எனக்கு டைமே கொடுக்கல அவங்க. இட்ஸ் ஓகே, டைம் கொடுக்கல, இருந்தாலும் நான் பண்ணிவிடுவேன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, அவ்வளோ ட்ரையாக இருந்தது. இப்போ நான் இதில் என்ன பார்க்கணுன்னா, அவங்களுக்கு ட்ரை ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெப்பிங் பண்ணணும். ட்ரை ஸ்கின் இருக்குது, பிக்மெண்ட்ஸ் இருக்குது, போர்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு கவர் பண்ணணும். கவர் பண்ணிவிட்டு இது சிடிஎம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு ப்ரெப்பிங் பண்ணிவிட்டு, அடுத்து வந்து கன்சீலர் பண்ணுறப்போ நெக் எல்லாமே வந்து ரொம்ப வந்து பிக்மெண்ட்டாக இருந்தது, அன்இவனாக இருந்தது, ரொம்ப டார்க்காக இருந்தது. ஆரஞ்சு கன்சீலர் போடுற அவ்வளோ வந்து லேயர் தேவைப்படுது. ஏன்னா இப்போ நம்ம மேக்கப் அப்படின்றது கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து போடுறோம் அப்படின்னா ஸ்கின் ஈவனாக இருக்கணும். ஸ்கின் ஈவனாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்காவது அன்ஈவனாக இருந்தாலும் நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஃபுல்லாகவே அன்ஈவனாக தான் இருக்குது. கழுத்து ஃபுல்லாகவே பேட்சாக இருக்குது, இங்கேயும் பேட்சாக இருக்குது, போர்ஸ் இருக்குது, இந்த பிம்பிள்ஸ் வந்து அந்த குழி இருக்குது, அதுவும் நிறைய இருக்குது. பயங்கரமான ஒரு ட்ரை ஸ்கின். டைமும் இல்லை எனக்கு. கன்சீலர் வந்து அவ்வளோ தேவைப்பட்டுச்சு எனக்கு. கலர் கரெக்டராக போடுறது, கன்சீலராக போட்டு அவங்களுடைய ஈவன் டோனுக்கு வந்து இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஈவன் டோன் இருக்குது. இங்கெல்லாம் வந்து பிக்மெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன், இந்த இடத்துல மட்டும்தான் ஈவன் டோன் இருக்குது. இந்த கலரை வந்து நான் இங்கே எடுத்துகிட்டு வரணும், இப்படி எடுத்துகிட்டு வரணும், இப்படி எடுத்துகிட்டு போக முடியாது, இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் கீழே இருந்து மேலே. ஃபவுண்டேஷன் எடுத்து அவங்க ஃபேஸில் வைக்கிறேன், அந்த ஈரப்பதம், ஃபவுண்டேஷனில் ஒரு ஈரப்பதம் இருக்குல்ல, அது அப்படியே அப்சர்வ் ஆகிக்குது ஸ்கின்னில். ஏன்னா அவ்வளோ டீஹைட்ரேட்டாக இருக்குது, அவ்வளோ ட்ரை ஸ்கின்னாக இருக்குது. வச்சது வந்து அப்படியே அப்சர்வ் ஆகிட்டு அந்த ஃபவுண்டேஷன் மட்டும் திப்பியாக நிற்குது, பிளண்டே ஆக மாட்டேங்குது. ஒரு நல்ல ஒரு ஆயில் கண்டென்ட்டாக இருக்கிற ஒரு இலுமினேட்டிங் ஃபவுண்டேஷன் தான் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணேன். அதுவே வந்து நல்லா அப்சர்வ் ஆகிட்டு வெறும் திப்பி மட்டும் இருக்குது, பிளண்டே ஆக மாட்டேங்குது அவங்க ஸ்கின்னில். சில பேருக்கு என்ன ஆகுனா, மேக்கப் போடும்போது அந்த மேக்கப் வந்து பிளண்ட் ஆகிட்டு மேக்கப் முடித்து ஒரு 1 hour வந்து நல்லா செட் ஆகிடும். இவங்களுக்கு போடும் போதே அது பிளண்ட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டுருக்கு, அவ்வளோ வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு இப்போ அவ்வளோ பிக்மெண்ட்ஸ் அந்த பேட்ச் அதெல்லாம் இருக்கும் போது என்னென்னா லேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக, அதாவது கவரேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா தான் இந்த டோனுக்கு நம்ம இங்கே எடுத்துகிட்டு வர முடியும். 1 hour ஹேர் டோ மேக்கப் எல்லாமே முடிச்சாச்சு. அவங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, மேக்கப் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு நல்லா இருக்குது, ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. நானும் வந்து ரூம் போயிட்டேன், பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனேன். கீழே வாங்க அப்படின்ட்டு. அவ்வளோ மேக்கப்பாக இருக்குது, மேக்கப் நல்லாவே இல்லை, ஃபுல்லாக குறைங்க அப்படின்னாங்க. நானும் இல்லைங்க, அவங்களுக்கு பிக்மெண்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ பேச்சஸ் இருக்குது, அந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்கின் டீஹைட்ரேட்டாக இருக்குது, அவ்வளோ போர்ஸ்
இது எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு இந்த அளவு கவரேஜ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தெரியும், இல்லைன்னா தெரியாது அப்படின்ற மொத்தமாக வந்து குறைச்சி விட்டதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு போனாங்க. ஸ்டேஜுக்கு போயிட்ட அப்புறம் நானும் வந்து ரூமுக்கு போயிட்டு எப்போ இது நைட்டு இதெல்லாம் முடிச்சு அவங்க ஸ்டேஜுக்கு போயிட்டு இது பண்ணுறதுக்கு 8:30 9 ஆகிடுச்சு. திரும்ப வந்து நான் ரீடச் பண்ணி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் திரும்ப ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு 1/2 hour கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணி கீழே வாமான்னாங்க. இப்போ என்னடா பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து போனதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை, பொண்ணு மட்டும் நல்லா பிரைட்டாக இருக்குது, பொண்ணுக்கு குறைங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் மாப்பிள்ளைக்கு வேணா நான் போட்டு விடுறேன், நீங்கள் அதுக்கு பே பண்ண வேண்டாம், பொண்ணுக்கு இதை விட ரொம்ப குறைச்சிங்கன்னா அவங்க ஸ்கின் நல்லா வந்து பிக்மெண்ட்ஸ் எல்லாமே யார் பண்ணது மேக்கப் நல்லாவே இல்லை அப்படின்னாரு. எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவ்வளோ கடுப்பாயிடுச்சு. நான் அன்றைக்கி நைட்டு சாப்பிடவே இல்லை. 20-30 பேர் உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்துட்டு நல்லாவே இல்லை, நீ சும்மா மூஞ்சி கவிட்டு வந்து நின்னாலே அழகாக இருப்பேன், மேக்கப்பாக இது நல்லாவே இல்லைன்ட்டு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து எல்லா மேக்கப்பும் எடுத்துட்டேன். அப்புறம் எல்லாரும் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டு நான் போய் மூஞ்சி கழிட்டு வந்துடுறேன் அப்படி நான் வந்துட்டு சரி போய் கழுவிக்கோங்க அப்படின்ட்டேன். நான் ஒன்றுமே சொல்லி போய் கழுவிக்கோங்க அப்படின்னு ஃபோட்டோ எடுத்தேன். பிஃபோராக எடுக்கிற ஃபோட்டோ ஒன்று இருக்கு, அதை எடுத்து அந்த ஃபோட்டோ எடுத்தது வந்து காமிச்சேன். இந்த மாதிரி தான் இருக்குது அவங்க ஃபேஸு, இது எல்லாமே கவர் பண்ணணும். இது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டோம்னா எல்லாமே தெரியும், அங்கங்கே க்ரேவாக தெரியும், அங்கங்கே மிஸ்கலராக இருக்கும், அன்இவனாக இருக்கும், ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோஸில் பார்க்கும்போது தெரியும். அது எல்லாமே இந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே அப்படியே தெரியும். இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி பிஃபோரோ எடுத்த ஃபோட்டோ பார்த்து நம்ம அதுக்கு தான் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதே நான் வந்து போஸ்ட் போடணுன்றதுக்காக எடுக்கல. அது வந்து அவங்களுக்குலாம் தெரியணும், இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம எடுத்து காமிப்பேன், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன், இதுக்கு எல்லாமே தேவைப்படுது அப்படின்றதுக்காக தான் அந்த ஃபோட்டோஸை நான் எடுப்பேன். இப்படி இருக்குது, இதை நான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷாக் ஆகிட்டாரு. அந்த ஃபோட்டோ பார்க்குறாரு, பொண்ணு பார்க்குறாரு. இப்போ பொண்ணுக்கு வந்து நான் எல்லாமே குறைச்சிட்டு ரொம்ப லைட்டாக தான் இருந்தது. அதில் வந்து அந்த பிக்மெண்ட்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அவங்களுக்கு. திரும்ப போட முடியாதா அப்படின்றாரு. எனக்கு அழுக வந்துடுச்சு. அன்றைக்கி நைட்டு அவங்க போய் சாப்பிடுங்கன்னாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேணாம் சொல்லிட்டு 11 o'clock வரைக்கும் நான் அங்கே தான் இருந்தேன். 11:30 வரைக்கும் நான் பொண்ணு ரூமில் தான் இருக்கேன். திரும்ப மாப்பிள்ளை கேட்டார் போடுங்க அப்படின்னாரு. இல்லை இதுக்கு மேலே என்னால் போட முடியாது, இதுக்கு மேலே போடுறதுன்னா முதல்ல இருந்து போடணும்,